வணக்கம். கேளுங்கள் தரப்படும் 31வது வீடியோ போடுறோம்னா, நம்மளுடைய வீடியோ நோக்கம் வந்தீங்கன்னா, இந்தியாவில் மட்டுமில்ல உலகத்திலே ஏழைகள் யாரும் இருக்கக்கூடாது. நம்மளுடைய பிறந்தநாள் வருகிற ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் யாரோ ஒருத்தருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். நம்மளால முடிஞ்சவங்களும் மற்றவங்களுக்கு பண்ணணும். அதான் நம்ம நோக்கம். வருங்காலத்தில் வறுமை இல்லாமல் இருக்கிறதுக்கு வாலிப பசங்க தன்னுடைய சம்பளத்தில் ஒரு 10% எடுத்து வச்சிங்கன்னா 50 வயசுக்கு மேலே நீங்கள் வறுமை இல்லாமல் வாழலாம், உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றலாம். நாங்கள் வச்சுருக்கேன். நன்றி. பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு வாரம் போகிறோம், போகிறோம், எல்லா பக்கமும் போகிறோம். கோயிலுக்கு போகிற பார்த்திங்கன்னா வழியில் பிச்சைக்காரங்களை உட்காந்துருக்காங்க இல்லைங்களா, தர்மம் கெட்டு உட்காந்துருக்குறாங்க. அவங்கள தாண்டி தான் நம்ம போகிறோம். அவங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்காம நம்ம கோயிலுக்குள்ளே போகிறது தப்பு தான். அதாவது கடவுள் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாக இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாக இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. யார் நம்ம ஏழைகளுக்கு, எந்த ஏழைக்கு பசியை நம்ம தீர்க்கிறோமோ அது கடலோட பசியை தீர்க்கிற மாதிரி, எந்த ஏழையோட தாகத்தை தீர்க்கிறோமோ அது கடலோட தாகத்தை தீர்க்கிற மாதிரி. நம்ம தசமபாகம் கொடுக்குறது இதெல்லாம் 2ஆம் பட்சம் தான். தசமபாகம் நம்ம ஆலயத்துக்கு கொடுக்குறது, ஆலயத்தில் ஐயர் வாங்கி என்ன பண்ணுறாருன்னா, அவரும் ஏழைகளுக்கு தான் உதவி செய்கிறாரு. அந்த உதவி நம்ம டேரெக்டாக செஞ்சிட்டோம்னா டேரெக்டாக அவங்களுக்கு சென்றடைஞ்சிடும். அதாவது மூக்கை இப்படி தோறது எப்படி, இப்படி கழுத்தை சுற்றி தோறது, இப்படி மூக்கு தோறது எப்படி, அந்த மாதிரி ஐயர்கிட்ட கொடுத்தீங்கன்னா கழுத்தை சுற்றி மூக்க தோற மாதிரி நம்மனா டைரெக்டாக தொடலாம். முதல்ல நம்ம தசமபாகத்தில் ஏழைகளுக்கு கொடுங்க. கோயிலுக்கு வழக்கம் போல் காணிக்கை கொடுங்க. தசமபாகத்தில் அந்த 10% கொடுக்குறீங்களா, இல்லை 100 50% கொடுங்க, எவ்வளோ ஏழைகளுக்கு கொடுங்க. அவங்க பசி ஆற்றுங்க. பிச்சைக்காரர்கள் உலகத்தில் இருக்கக்கூடாது. பசியால் யாரும் வாடக்கூடாது. வறுமையை ஏற்று வறுமையை ஒழிப்பு போராட்டத்தை நம்ம நடத்திட்டு இருக்கோம். அதனால் மக்கள் எல்லோரும் ஏழைகளோட பசியை நிற்குங்க, அவங்கள வாழறீங்க.